டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. தமிழ்நாட்டில் நிலம் தொடர்பான ஆவணங்கள்ல பட்டா சிட்டான்னு 2 முக்கியமான ஆவணங்கள் இருக்கு. இது ரெண்டுமே நில உரிமை, நிலத்துடைய வகை பத்தின தகவல்கள் அளிக்கிற அரசு துறை பதிவுகளா இருக்குது. ஆனா இவை வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுது. முதல்ல பட்டான்னா என்னன்னு விரிவா பார்க்கலாம். பட்டான்றது ஒரு நிலத்துக்கான உரிமை ஆவணம். இது அந்த நிலத்துடைய உரிமையாளர் யாருன்றத அரசு அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சிருக்கிற ஆவணம் இது. இந்த ஆவணத்துல நில உரிமையாளர் பெயர், நிலத்துடைய சர்வே எண், நிலத்துடைய பரப்பளவு, நன்னிலமா புன்னிலமான்னு, நிலத்துடைய வகை, கிராமம், தாலுகா, மாவட்டம், இந்த மாதிரியான நிர்வாக விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். சரி, இந்த பட்டாவால என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்றத இப்ப பார்க்கலாம். நிலத்துடைய உரிமையை நிரூபிக்கவும், நிலத்தை விற்கவும், நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கவும் இது பயன்படுது. அதோட அரசு சம்பந்தமான திட்டங்களை பயன்படுத்தவும் பட்டான்றது ரொம்பவே முக்கியமான ஆவணமாக இருக்குது. சிட்டா அப்படின்றது நிலத்துடைய இயல்பு மற்றும் பயன்பாடு பற்றின ஆவணமாக இருக்குது. இது நிலம் யாருக்கு சொந்தம், அது நன்னிலமா இல்லை புன்னிலமான்றதை குறிப்பிடும். சிட்டா முக்கியமாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பராமரிக்கிற ஆவணமாக இருக்குது. சிட்டாவால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும்ன்றத இப்போ பார்க்கலாம். வீட்டு உபயோகமா இல்லை விவசாய நிலமானு எந்த வகையில் நிலம் பயன்படுத்தப்படுதுன்றத சிட்டா மூலமாக நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். முக்கியமாக வரி செலுத்துறதுக்கு சிட்டா பயன்படுத்தப்படுது. முந்தைய காலங்களில் பட்டா சிட்டான்றது தனித்தனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கணினிமயமாக்கப்பட்ட பிறகு அரசு இந்த ரெண்டையுமே பட்டா சிட்டான்னு ஒரே ஆவணமாக இணைச்சிருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பட்டா சிட்டா ஆவணம் நிலத்துடைய வகை, இயல்பு, உரிமையாளர் பெயர், சர்வே எண், நிலம் நன்னிலமா இல்லை புன்னிலமா, பயன்பாடு உரிமை நிரூபிக்க, நிலம் வகை தெரிஞ்சு வரி செலுத்த, இந்த மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ பட்டா சிட்டானா என்னன்றதை பார்த்தோம். இந்த பட்டா சிட்டா பற்றின கூடுதல் தகவல்களை இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா eservices.tn.gov.in என்ற இணையதளத்துக்கு போய் நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.